ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி vlog. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா அந்த vlogs எல்லாம் வந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ புதுசாக ஒரு ஹவுஸ் போகிறதுக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கோம், இல்லை நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு மாற போகிறீங்க, A to Z எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியை கீழே டேக் பண்ணுற மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இல்லை, அந்த வீடு நம்ம முன்னாடி பால் காய்ச்சணும் இல்லையா, அந்த வீட்டுக்கே ஒரு 20,000 வந்து கொடுத்துடணும். அட்வான்ஸாக வந்துட்டு ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரெண்ட்டுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒரு வந்து பே பண்ணுவோம். அவங்க வந்து எங்களுக்கு பெயிண்ட் எல்லாமே வந்து அடித்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு 20,000 வந்துட்டு அவங்களுக்கு வந்து பே பண்ணியிருந்தோம். எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2026 கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, மேபி இப்படி காட்டினேன் தலைகளாக தெரியுது. 2026 இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நோட்டில் வந்துட்டு இது வந்து என்னோடய பர்சனல் டைரி. இதில் வந்துட்டு எனக்கு முக்கியமான அந்த கண்டென்ட் அந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹவுஸுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த திங்ஸ்லேருந்து இவ்வளோக்கு வாங்குகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இந்த நோட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுருவேன். 2 நோட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போடுறதுக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு நோட்டு வந்து எடுத்துப்பேன். இது வந்து என்னோடய பர்சனல் டைரி. யூடியூப்க்கும் என்னோடய ஹவுஸ்க்கும் எனக்கு மட்டும் இந்த டைரி அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இந்த டப்பா, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 3,000 வந்துச்சு. அன்றைக்கி அதை வாங்கினோம். நாங்கள் வந்துட்டு ஒரே நாள் எல்லாமே வாங்கலை, எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இங்கே இருக்கும் போதே வாங்கி வச்சிட்டோம். அம்மா வீட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கே இருக்கும் போதே வந்துட்டு ஒரு சில திங்ஸாக ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வாங்கினதுனா டிவி. அந்த டிவியை கொடுத்துட்டு இந்த டிவி வந்துட்டு வாங்கிட்டோம். இதை வந்து நான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கவே மாட்டேன். மிக்ஸி வந்து சேர்த்துருப்பேன். மிக்ஸியும் அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி சேர்க்கல, மிக்ஸி சேர்த்துருந்தேன், அடுப்பு சேர்த்துருந்தேன். இது 3மே வந்துட்டு ஒரே டைமில் தான் வாங்கிட்டு வந்தோம். டிவியோட பட்ஜெட் வந்துட்டு தனி, இது வந்து தனி, ஹவுஸ்க்கு வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட சின்ன ஒரு விஷயம். வீட்டுக்கு டப்பா, அந்த யூஸ் பண்ணுற கத்தி, அப்புறம் நைஃப், இது இந்த எக்கு பீட்டரு, லைட்டரு, சீசரு, அந்த ஸ்டோல் சீட் போலையா அது, அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் சீக்கிறது, உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டப்பா, இங்கே இருக்க ஹோல் டப்பாவுமே வந்துட்டு அங்கே வாங்கினது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜல்லடை, நாங்கள் அப்பப்போ வெளியே போகும்போது அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முகம் பார்க்குற கண்ணாடி வந்துட்டு ஒரு இடத்துல பார்த்தேன். எங்களுக்கு வந்து சின்னதாக வாங்குறது வந்துட்டு செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணோன்னா பெருசாக இப்போ பெருசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி வந்து 650க்கு கேட்டோம். அவங்க 900 வரைக்கும் சொன்னாங்க, நாங்கள் 650க்கு கேட்டோம். ஏன்னா அதோட ரேட் வந்து 650 அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னனால நான் வந்துட்டு கேட்டோம். அது வந்து செட் ஆகலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 650க்கு வந்து ஒரு கண்ணாடி இருந்துச்சு, அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கடினமாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஒரு இதாகவும் இருந்துச்சா, அதனால் வந்துட்டு அதை வந்து வாங்கினோம். அப்புறம் வந்துட்டு இது வந்து பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினது. முகம் பார்க்குற கண்ணாடி, திங்கக்கிழமை பால் காய்ச்சணும், ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வாங்கணும். முகம் பார்க்குற கண்ணாடி, சாமி ஃபோட்டோ வந்துட்டு ஒரு 150க்கும், இன்னொன்று வந்து ஒரு 200க்கு, இது வந்துட்டு 350 ஆகிடுச்சு. இந்த பட்ஜெட், அதாவது கண்ணாடி, சாமி படம் எல்லாமே சேர்த்து ஒரு 1000 ருபீஸ். அந்த பூ எல்லாமே வாங்கணும் இல்லையா, எல்லாமே சேர்த்து வந்துட்டு ஒரு 1000 ரூபா வந்து எங்களுக்கு அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய்ச்சிட்டு தான் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தோம். கரெக்டாக முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்.
சனிக்கிழமையே நம்ம வந்துட்டு வாங்கி வச்சிட்டோம். லீவ் வந்து இதுக்காக நாங்கள் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். லீவ் கிடச்சிச்சு, லீவை வச்சு நாங்கள் போய்க்கிட்டோம். லீவ் வந்து தனியாக எதுவுமே போட்டுக்கல. கிடச்ச கொஞ்சம் டைமில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கணும். மல்லிகை ஜாமான் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 3000 வந்துச்சு. 3000 6000 வந்துச்சு. போட்டு வச்சுருக்கேன் தெரியுதா, மல்லிகை போடுன்னு சொல்லிட்டு ஒரு 6000 போட்டு வச்சுருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு மல்லிகை ஜாமான் வாங்கிட்டோம். அன்னைக்கே தான் காலைல மதியம் ஒரு ஈவினிங் போல் கிளம்பிருப்போம்னு நினைக்கிறேன். மளிகை ஜாமான் வாங்கி வச்சிட்டோம். மளிகை ஜாமான் வாங்கிட்டு அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டு டப்பாவில் வாங்க போயிட்டோம். 6000க்கு வாங்கினோம். இப்போ வரைக்குமே வீட்டில் வந்துட்டு இருக்குது. இதில் ஆயில் ஐட்டம் எதுவுமே சேர்க்காம தான். மளிகை ஜாமான்னா இந்த வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த அது மட்டுமே சேர்த்து ஒரு 6000 வந்துச்சு. இன்னுமே இருக்குது. 2 மந்த் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து பொருள் எல்லாம் அவ்வளோலாம் காலிலாம் ஆகலை. இன்னுமே கொஞ்சம்லாம் இல்லை, ஒரு அரல்வாசி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்பயே வந்துட்டு அவங்களுக்குள்ள பக்கத்தில் இருந்த கடையில் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். அது ஒரு 2500 வந்துச்சு. 2500 வந்துட்டு அது வந்துச்சு. மிக்சியோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 3000. அடுப்போட ரேட்டும் 3000. இது ரெண்டுமே சேர்த்து நாங்கள் 5000க்கு வாங்கிட்டு வந்தோம். 7000 சொல்லி 6000க்கு வாங்கிட்டு வந்துருந்தோம். ஏன்னா டிவி எடுத்தோம் இல்லையா, அதனால. பூஜையில் எண்ணெயிலேருந்து சாமான் எல்லாமே சேர்த்து ஒரு 500 வந்துருச்சு. பூஜை சாமானுக்கு மட்டும் 500 வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்திரம் வந்து 2 வாங்கியிருந்தோம். பால் காய்ச்சலுக்கு வந்து ஒரு கப்பும், இன்னொன்று வந்துட்டு இந்த கடாய் ஒன்று வாங்கினோம். இந்த 100 ரூபான்னு சொல்லிட்டு ரோட்டில் போடுவாங்கள்ல, அங்கே வாங்கினோம். அது வந்து வேஸ்ட்டு. பால் கப்பு கூட ஓகே, அந்த கடாய் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு வேஸ்ட். அதை வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ண உள்ளேருந்து ஒரு மாதிரி செம்பு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கறி பிடிச்சிச்சா, அது ஏதோ ஒன்று உள்ளே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது. சமைக்கும் போதுமே அந்த ஒரு மாதிரி செங்கல் கலரில் வரவும் நான் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். அது வேறு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா. அப்புறம் வந்துட்டு தொடப்போம், மாப்பு இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி 1 வீக்குக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பு இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு டோட்டல் வந்துட்டு 900 ரூபா பக்கம் வந்திருக்கு. டப்பா இதெல்லாமே சேர்த்து மாப்பு, விளக்கமாறு, அதுக்கப்புறம் வந்துட்டு டப்பா இது ஒரு சின்ன டப்பா வந்து கடுகு போடுறதுக்கு வாங்கணும். கடுகு, சீரகம், சோம்பு, அப்புறம் வெந்தயம், கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, அந்த ஒரு 6 டப்பா வந்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்க. ஏன்னா அங்கே ஒரு டப்பா 20 ரூபா. இப்போ வந்து நாங்கள் சின்ன கடைங்களுக்கு 20 ருபீஸ் கடைக்கு அப்படி தான் போனோம். அப்புறம் இருந்துமே வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் டோட்டல் வந்துட்டு அது ஒரு 900 ரூபாச்சு. சிலிண்டர் வந்து எங்களுக்கு இங்கே அட்ரஸ் கிடையாது, இங்கே நாங்கள் வாங்கவும் முடியாது. அப்படின்ற ஒரு காரணத்தினால இதில் இருந்து தான் வாங்கணும். எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அது ஏதோ சொல்லுவாங்க. நமக்கு தேவைன்றனால பிளாக்ல வாங்குறது கரெக்ட். பிளாக்ல தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டுருந்தோம். சிலிண்டர் வந்துட்டு எம்டி வந்து 3500 என்னமோ. அப்போயே சிலிண்டர் இப்போ தட்டுப்பாடுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 5000க்கு வந்துட்டு சிலிண்டர் வந்துட்டு கொடுத்து 4350க்கு 4350 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த சிலிண்டரை வந்து வாங்கினோம். அவங்களுக்கு ஒரு சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா, 4400 ரூபா வந்துட்டு ஆனது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூம் டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விடு, ஹார்பிக்கு, டெட்டாலு, சோப்பு, இந்த ஐட்டம்லாம் வந்துட்டு ஒரு 5000 வந்துச்சு. டாய்லெட் ப்ரஷ் இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு ஒரு 500 ரூபா வந்துச்சு. மாற்றி சொல்கிறேன், அது ஒரு 500 ரூபா வந்துச்சு. அப்புறம் அந்த அரிசி பக்கெட் ஒரு 26 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு அரிசி பக்கெட்டு, அப்புறம் 2 பக்கெட், ஒன்று டாய்லெட்டுக்கு, ஒன்று வெளியே வீடு மாப் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பு வந்து ஒரு 4 மக்கு, அது ஒரு 4 வாங்கினோம். உண்டியல், இது வந்து நாங்கள் இந்த உண்டியல் வந்துட்டு இந்த 1 லட்ச ரூபா உண்டியல், வீடியோ எண்டில் கூட எடுத்துக்காட்டேன். 1 லட்ச ரூபா உண்டியல் வந்துட்டு வாங்கினோம். சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக வந்துட்டு அதை வந்து வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு
₹159 கடையில் இதெல்லாமே வாங்கணும். எங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் தம்பிக்கு எக்ஸட்ரா திங்ஸு இதெல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து ₹1500 வந்துச்சு. தம்பிக்கு 2 டாய் வாங்கினோம். அதுக்கப்புறம் 2 டாய், ஒரு காரு, இன்னொரு டாய், அதுக்கப்புறம் 2 பொம்மை இதெல்லாமே சேர்த்து. ஏன்னா அரிசி பக்கெட்டு 2 இன்னொன்று அந்த பாத்திரம் வலிக்க போல் அந்த கூடை இதெல்லாமே சேர்த்து தான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இது எழுதியிருக்கேன். ரீசன் ஹவுஸ்னு என்ன 2000 போட்டிருக்கேன்னு தெரில. நான் இது ஞாபகம் வந்துச்சு, நான் கூட சொல்லிக்கிறேன். ஃபேன் வந்து ஒரு 1000 போட்டிருக்கேன். இந்த ஃபேன் சாரி ரீசன் ஹவுஸுன்றது இங்கேங்க நான் என்னதான்னு யோசிக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்துட்டு ₹2000 ஃபேனுக்கும், ₹1000 வந்துட்டு அருகாமனை, இடிக்கல், தோசைக்கல் இதெல்லாம் வந்துட்டு இங்கே வாங்கினது ₹1000 வாங்கினேன். அதை தான் அப்படி போட்டிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து ஒரு 1049 ஏதோ ஒரு இது ₹1500 போட்டிருக்கேன். ஃபேன் ஒரு 2000 போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ₹49,500. இன்னொரு ₹500 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ ₹15,500 தான் கம்மி. மேபி அந்த 500க்கு ஏதாவது வாங்கியிருப்போம், ஞாபகம் இருக்காது, தெரியலை. எனக்கு தெரிஞ்சு 50,000 வந்திருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து வச்சுருந்தது. இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் நகை வச்சது எங்களுக்கானதை நாங்களே பார்த்துக்கிட்டோம். இதில் வந்துட்டு யாரையுமே உள்ள இழுக்கலை. உங்களுக்கு ஒரு சில திங்ஸ் எனக்கே தெரிலங்க. ஒரு 50,000 வந்துட்டு இந்த செலவு இங்கே பாருங்க, நல்லா தெரியல. 49,500 ₹49,500 வந்துட்டு நமக்கான நியூ ஹவுஸ்கோட செலவு. வேறு மற்றபடி எல்லாமே பாத்திரம்லாம் அம்மாட்ட இருந்து வாங்கியாச்சு, அம்மா கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மேபி ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். ஹவுஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக பிளான் பண்ணதே எனக்கு 15,000 வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் யோசித்தேன். கொஞ்சம் இன்னும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன்னா இதில் வந்துட்டு வாஷிங் லிக்விட் இதெல்லாம் வந்து நான் சேர்க்கவே இல்லை. அதெல்லாம் சேர்த்தாவே 15,000 வந்துடும். அதெல்லாம் சேர்க்காம தான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு ₹1,500 காய்கறி பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடணும். லாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே போனப்போ 1 வீக்குக்கு நமக்கு என்ன தேவையோ ₹1,500 வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட்டில் வந்து நான் எழுத லிஸ்ட்லேயே வந்துட்டு அந்த பட்ஜெட்டை நான் வந்துட்டு இதுக்குள்ளே சேர்க்கல. அதெல்லாம் வந்து வீட்டு பட்ஜெட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் வச்சுருந்த காசுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப பெருசாக ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரியதாலாம் எடுத்துகிட்டு விடலை. ஏன்னா அவங்க பார்க்குறது ஒரே ஒரு ஆள் வேலை பார்க்குறது. நமக்கு யூடியூப்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நம்ம சப்போர்ட்டை கொண்டு வரணும் இனிமேல் வந்துட்டு. ஏன்னா அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கே. அதனால் வந்துட்டு நம்ம தேவைகளையாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அந்த மாதிரி பண்ணா இருந்தால் நம்ம காசில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் ஒரு ஆளுதை சேவிங் பண்ணி அவங்களோடத சேவ் பண்ணி என்னோடத அந்த மாதிரி தான் ஒரு பிளானில் இருக்கேன். நான் ஒரு விஷயத்துக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா மாவு வந்துட்டு இங்கே வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கடையில் கொடுப்பாங்க இல்லையா, பாக்கெட் போட்டு, அதுக்கு கூட எனக்கு ஓகே, நான் ரெடி பண்ணி தரேன். ஒரு 10 பாக்கெட் இல்லைனா 5 பாக்கெட் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன். ஒரு 5 கிலோ இல்லைனா ஒரு 6 கிலோ அந்த மாதிரி. 10ன்னும் போது ஒரு 10 கிலோ ஆகிடும். அதனால வந்துட்டு ஒரு குறைஞ்சது மேக்ஸிமம் 8 and 10. ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்கலை, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோக்குள்ளே கொண்டு வந்துடுவேன், வீடியோவில் சொல்லிடுவேன். எனக்கு வந்துட்டு என்ன ஒரு பிளான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஒரு ₹2,000 வந்துட்டு நான் ஸ்டாக் எடுக்க போகிறேன். என்னென்னா செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில், இந்த வீடியோக்கு அடுத்து கூட நான் சொல்கிறேன், அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா?
நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணி என்ன பண்ணலான்றதை உங்கள் சார்பில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பாய்.